வணக்கம் மக்களே. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு நம்ம மத்திய அரசு தணிக்கை சான்றுன்னு அளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. அது எதனாலனா விஜய தாக்குறாங்களாம். மத்திய அரசு அவர் வழிக்கு கொண்டு வரதுக்காக பண்றாங்க அந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டா இது என்னன்னா மத்திய அரசு இப்ப இந்தியாங்கிறது ஜனநாயக நாடுங்கிறத தாண்டி இந்தியாங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி ஆகிட்டு இருக்கிறது. எப்படின்னா இப்ப நீ என்ன குறைய சொல்லக்கூடாது. என்கிட்ட இருக்கிற என்னை பத்தி எதுவும் தப்பாவே பேசக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுதுன்னா, அப்ப என்ன அது ஒரு எத நோக்கி போகுது? ஒரு ஜனநாயகமோ, கருத்துரிமையோ எதுவுமே இல்ல. இது எப்படின்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நான் என்னுடைய திட்டத்துக்குள்ள கீழ தான் நீ இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு போக்கு. இத பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலருந்தே இத பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ராஜ்மோகன்லாம் ஒரு காலத்துல ஐயோ! நல்ல மனுஷன்யா, நல்லா பேசுறான்யா, நல்லா எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்கறான்யா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த ஆளு, இப்ப டிவிகே வாஷிங் மிஷினுக்குள்ள போய் அவரும் ஒரு தற்குறி மேக்ஸாவே ஆயிட்டாரு. இப்ப தணிக்கை சான்று அளிக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்து என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டு சார்பா ஒரு ஆள வச்சிருக்கு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்.கே. சுரேஷ். ஆர்.கே. சுரேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஆளு. இது எல்லாமே தெரியாம தெரியாமலாம் இல்ல தெரிஞ்சிருக்கும். ராஜ்மோகன் அந்த ரசிகர்கள தூண்டி விடுற மாரி என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்க தமிழ்நாட்டு சார்பா ஒரு ஆள் இருப்பாங்க. அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட அழுத்தத்தினால கூட இது நடந்திருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு திசை திருப்பி டிஎம்கே பக்கமே திருப்பி விட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தொடவே இல்ல, டச் பண்ணவே இல்ல. இன்னமுமா இவங்களுக்கு புரியல. பிஜேபியோட அடிமையா மாறி நிக்கிற தற்குறி டிவிகே எப்படிதான் ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வசனம் பேசினானுங்க, எல்லாம் பேசினானுங்க. இப்ப இது படமே பாத்தீங்கன்னா, இது தணிக்கை சான்று வராமலாம் இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு நைட்டோ, நாளைக்கோ வந்துரும். மறுபடியும் வந்துரும். படம் ரிலீஸ் ஆயிடும். இது எல்லாமே பார்த்தா இவனுக்குள்ள இப்ப உனக்கு எனக்கும் விரோதங்கிற மாதிரி நான் காட்டுறதுக்கோசரம் என்ன பண்றேன், கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இதுல பண்றேன். நீ அப்படியே விட்டு நீ படம் ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணிக்க. அதனால இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் எந்த பதட்டமும் ஆகாம தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க தலைவர் அங்க பேசிக்கிட்டு தான் இருக்காரு. படம் நீட்டா வரும். நீட்டா பாருங்க. ஆனா கொஞ்சமாவது பேசிக் நாலேஜோட இருங்க. தணிக்கை சான்று யார் தரா? அந்த தணிக்கை சான்று தர இடத்துல தமிழ்நாட்டு சார்பா யார் இருக்கா? இருக்கிற ஆள் எந்த கட்சியை சேர்ந்தவன்? இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுங்க. சம்பந்தமே இல்லாம போட்டு அதாவது எங்களுக்கும் டிஎம்கே பிடிக்காதுதான். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவனுங்களே எவ்வளவு மேலங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது உங்க அரசியல் கண்ணோட்டத்தை மாத்திக்கிங்க.